உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சிறு குழந்தைகள், 3 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள், குறிப்பாக 1 வயது வரை உள்ள குழந்தைகள், 6 மாதத்துக்கு மேலாக 1 வயதுக்குள்ளாக இருக்கின்ற பச்சிளம் குழந்தைகள். இந்த பச்சிளம் குழந்தைகள் அடிக்கடி காரணம் இல்லாமல் அழுவதை நாம் பார்த்திருப்போம். இது மிக முக்கியமாக த கேஸ் என்று சொல்லுகின்ற காற்று, வாயு வயிற்றிலே சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு வலி ஏற்படுவது, தாய் முன்னுக்கு பின் முரணான உணவுகளை அல்லது பருப்பு வகைகளை அதிகமாக சாப்பிடுவதனால் தாய்ப்பால் மூலமாக இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு இந்த வாயு வருவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. 6 மாதத்துக்கு பிறகு 1 வயது வரையிலே இந்த குழந்தைகள் ஏதேனும் கையில் கிடைப்பதை வாயில் வைத்து சுவைப்பது வழக்கம். இதனாலே கூட அந்த வாயு ஏற்படலாம். 1 வயதுக்கு மேலே 3 வயது வரையிலே சரியாக மென்று தின்னாமல் உணவுகளை அப்படியே விழுங்கி விடுவதனாலே அந்த பிள்ளைகளுக்கு வயிற்றிலே வாயு ஏற்படும். எந்த வயதிலே வாயு தொல்லை ஏற்பட்டாலும், வயிற்று உப்புசம், வயிற்று வலி ஏற்பட்டாலும், சோம்பு, இந்த ஃபென்னல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற சோம்பு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வாயுவை வெளித்தள்ளி வயிற்று வலியை, வயிற்று உப்புசத்தை போக்கக்கூடியதாக விளங்கும். 2 தேக்கரண்டி சோம்பு எடுத்து 1/2 லிட்டர் நீர் விட்டு நன்றாக கொதித்து வருகின்ற வகையிலே அதை காய்ச்சி ஆற வைத்து கொண்டு அவ்வப்போது ஓரிரு தேக்கரண்டி அந்த சோம்பு தீநீரும் சிறிது தேனும் கலந்து கொடுத்து வருவதனாலே, உள்ளுக்கு கொடுப்பதனாலே இந்த வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி வயிற்று வலியை போக்கி செரிமானத்தை சீர்படுத்தி குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, த ஃபேட்டி லிவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது, கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிந்திருப்பது அல்லது கல்லீரலுக்கு உள்ளாக கொழுப்பு அதிகப்படுத்தி கல்லீரல் வீக்கமாக காணப்படுவது, த லிவர் சிரோசிஸ் என்கின்ற நிலைக்கு இது தள்ளப்பெறும். த ஆல்கஹாலிக் லிவர் டிசார்டர், நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசார்டர் என்று 2 வகையாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மது அருந்துபவர்களுக்கு இந்த நிலை சாதாரணமாக ஏற்படுவது வழக்கம். மது அருந்தாதவர்களும் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருப்பது ரசாயன மாத்திரைகள், வலி மாத்திரைகள், ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் நீக்கி மாத்திரைகள் மருத்துவருடைய பரிந்துரை இன்றி அவர்களாகவே வாங்கி தேவையில்லாமல் அதிகப்படியாக பயன்படுத்துவதனாலே இந்த கல்லீரல் என்பது கெட்டுப்போகின்ற ஒரு நிலையை நாம் காண்கிறோம். மது அருந்துபவர்கள், மது அருந்தாதவர்கள் என்ற 2 வகையினருக்கும் இந்த கல்லீரல் கெட்டுப்போன நிலையிலே அங்கே கல்லீரலிலே நீர்த்தேக்கம் ஏற்படும். அந்த நீரை அவ்வப்போது எடுக்க வேண்டி வரும் அல்லது கல்லீரலை மாற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். இப்படிப்பட்ட நிலையை ஆரம்பத்திலேயே நாம் கண்டுபிடித்தோமே ஆனால் பாவை இலை சாறு, த பிட்டர் கார்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பாவை இலை சாறு 2 தேக்கரண்டி எடுத்து அதனோடு 1/2 தேக்கரண்டி மஞ்சள் சேர்த்து மோரோடு கலந்து காலை மாலை என 2 வேளை ஒரு சில மாதங்கள் கொடுத்து வருவதனாலே இந்த கல்லீரலிலே தேங்கியிருக்கின்ற நீர் வற்றி போகும், கல்லீரலுடைய வீக்கம் வற்றி போகும், கல்லீரல் நன்றாக செயல்பட்டு பித்தத்தை செரிமானம் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த கல்லீரல் கெடுகின்ற பொழுது சிறுநீரகமும் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு.
சிறுநீரகம் கெடுகின்ற பொழுது கல்லீரல் கெடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனாலே உடலிலே நீர்த்தேக்கம் என்பது கால் முதலாக ஈரல் வரையிலே ஏற்படுகின்ற ஒன்றாக விளங்குவதனாலே இந்த பாவை இலை சாறு, மஞ்சள், அதனோடு சேர்ந்த தேன் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அனோனா ஸ்கோமாசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கஸ்டர்ட் ஆப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சீதா பழம் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது சீதா பண்டு என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுவது. இது சீதையினுடைய பெயராலே சொல்லப்பெறுவது என்றாலும் இது சீதளம் தருகின்ற ஒன்று என்பதனாலே அப்படி பெயரை வைத்திருக்கிறார்கள். உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லது, உடலுடைய உஷ்ணத்தை தணித்து குளிர்ச்சி தந்து உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. விட்டமின் ஏ மற்றும் சி இதிலே அதிகமாக இருக்கிறது. இந்த கனியை அவ்வப்போது உண்பதனாலேயும் சரி, இதனுடைய இலைகள் 4-5 எடுத்து அதை தீநீராக வைத்து நாம் பருகுவதனாலேயும் சரி, உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது. குறிப்பாக இந்த கார்டியோ வாஸ்குலார் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இதய நாளங்களுக்கு இது பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. தோலுக்கு ஆரோக்கியம் தர வல்ல வகையிலே இதிலே காப்பர் என்று சொல்லக்கூடிய செம்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது என்பதனாலே இந்த கொலாஜன் என்கின்ற சுருங்கி விரியும் தன்மையை தோலுக்கு அதிகப்படுத்தி தோலுக்கு பளபளப்பையும் மினுமினுப்பையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் செயல்பட்டு புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட இதில் இருக்கின்ற சுண்ணாம்பு சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை இது நமக்கு தருகிறது. எலும்புகளுக்கும் கண்களுக்கும் பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்திஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வேறிருக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய கனியினுடைய சாற்றையோ அல்லது பசையோ மேற்பற்றாக போட்டு வைத்திருந்து தலைக்கு அரை மணி நேரம் போட்டு வைத்திருந்து குளிப்பதனாலே ஆன்டி லைஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே தலையிலே இருக்கின்ற பொடுகு, பேன் இவற்றை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதில் இருக்கின்ற செம்பு சத்துவம் இந்த ஏர்லி கிரே ஹேர் என்று சொல்லக்கூடிய இள நரையை போக்கக்கூடியதாக இருந்து தலை முடியை கருமையாக்கக்கூடிய ஒன்றாக உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் பயன் தருகிறது. தோல் நோய்களை துடைக்க வல்லதாக இதனுடைய இலை விழுதும் பழ விழுதும் மேற்பூச்சு மருந்தாகி பயன் தருகிறது. இப்படி உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் பயன்படுகின்ற, உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகின்ற இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் என்று சொல்லுகின்ற சீதா எப்படி நமக்கு மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சீதா மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, சீதா மரத்தோட பாகங்களை நம்ம எப்படி உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். சீதாப்பழம் அப்படின்னாலே நமக்கு அதிக இனிப்பு உள்ள ஒரு பழம், அதே போல் அதிக குளிர்ச்சி உள்ள ஒரு பழம். நம்ம உடம்பு சூடாக இருக்கும் பொழுது சீதாப்பழம் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உடல் சூட்டுனால ஏற்படக்கூடிய பித்தத்தை உடனடியாக தணிக்கக்கூடிய மருந்தாக சீதாப்பழம் இருக்கும். அதே போல் நமக்கு சர்க்கரை சத்து, நம்ம உடம்புல சர்க்கரை சத்து கம்மி ஆகும் பொழுது, லோ சுகர் இருக்கிறவங்க சீதாப்பழத்தை அடிக்கடி உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுக்கு சுகர் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பூஸ்டராக, எனர்ஜி பூஸ்டராக இந்த சீதாப்பழம் இருக்கும். அதே போல் இந்த சீதாப்பழம் அல்சர் இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக செயல்படும். நம்ம சீதாப்பழத்தை
தோல் நோய்களுக்கான மேல்பூச்சு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நன்கு கனிந்த சீத்தாப்பழத்தோட சதைப்பகுதியை எடுத்து நமக்கு அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா, டஸ்ட்னாலேயோ அல்லது ஏதாவது பூச்சிக்கடி, சிவப்பு தன்மை, அலர்ஜி, அட்டிகேரியா போன்ற பிரச்சனையினால வரக்கூடிய ரேஷஸ், சூரிய ஒளி கதிர்னால வரக்கூடிய தோல் நோய்கள், இதற்கு எல்லாமே நம்ம இந்த சீத்தாப்பழத்தை மேல் பூச்சா பயன்படுத்தலாம். அதை போட்டுட்டு வரும்பொழுது அந்த நமைச்சல் கண்ட்ரோல் ஆகும், எரிச்சலும் சரியாகும். இப்போ நம்ம சீத்தா மரத்தோட இலைகளை பயன்படுத்தி ஆசன வாயில் ஏற்படக்கூடிய நமைச்சல், புண்கள், ஆசன வாயில் உண்டாகக்கூடிய தொற்று, மலச்சிக்கல், குடற்புழுக்கள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சீத்தா மரத்தின் இலை, திரிபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணம். பொதுவாக நம்ம மலச்சிக்கல், வயிற்று வலி, அல்சர் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா திரிபலா சூரணத்தை மருந்தாக எடுத்துப்போம், கஷாயமாக எடுத்துப்போம். இப்போ நம்ம அதோட சீத்தா மரத்தோட இலைகளை சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு ஒரு அரை தேக்கரண்டி அளவு திரிபலா சூரணம் சேர்த்துக்கலாம். இதோட 2 அல்லது 3 இலைகள், சீத்தா மரத்தின் ஃப்ரெஷ்ஷான இலைகள் 2 அல்லது 3 இலைகளை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கலாம். இந்த இலைகளுக்கு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அதே போல் இந்த இலைகளுக்கு இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், வயிற்றில் உள்ள வேர்ம்ஸ், புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். குழந்தைகளுக்கு பூச்சிகள் வயத்தில் அதிகமாக இருந்ததுன்னா அவர்களுக்கு ஆசன வாயில் நமைச்சல் ஏற்படும். அடிக்கடி அவர்கள் அங்கே சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம குழந்தைகளுக்கு இந்த சீத்தா இலை, ஓரிரு இலை சேர்த்து, திரிபலா சேர்த்து கஷாயமாக வச்சு கொடுத்தோம்னா, ஒரு 10 ml அளவுக்கு கொடுத்தோம்னா அவர்களுக்கு ஆசன வாயில் ஏற்படக்கூடிய நமைச்சல் கம்மியாகும். சீத்தா இலை மிக குறைந்த அளவில் தான் நம்ம பயன்படுத்தணும். அதிகமாக பயன்படுத்தணும்னா உடல் உஷ்ணமாகும். நமக்கு பித்தம் அதிகமாகும் பொழுது வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் கல்லீரல் நோய் இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது கல்லீரல் பாதிப்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு அதிக நேரத்தில் பித்தம் உடலில் அதிகமாக இருக்கும். அவர்கள் சீத்தாப்பழத்தை அடிக்கடி உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அதே போல் உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக நம்ம சீத்தாப்பழத்தை பயன்படுத்தலாம். சீத்தாப்பழ இலையோட நம்ம திரிபலா சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம். வாரம் ஒரு முறைன்னு நம்ம 3 வாரங்களுக்கு இந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். வயிற்றில் நமக்கு புழுக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அடிக்கடி வயிற்று வலி ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், அதிகப்படியான பசி இருக்கும். அதே போல் தோலில் பார்த்தோம்னா நமக்கு பூஞ்சை காளான் தொற்றுகள் போல் திட்டான படலங்கள் ஏற்படும். அப்படி இருந்ததுன்னா நம்ம வயிற்றை சுத்தம் செய்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இந்த சீத்தா இலையோட நம்ம திரிபலா கஷாயம் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது குடற்புழுக்கள் வெளியேறதுனால நமக்கு சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். இந்த கஷாயத்தை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். சீத்தா மரத்தின் இலைகள் மற்றும் திரிபலா சூர்ணம் சேர்ந்த இந்த கஷாயம் வாரம் ஒரு முறைன்னு 3 வாரங்களுக்கு நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், ஆசன வாயில் ஏற்படக்கூடிய புண்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், ஆசன வாயில் உண்டாகும் நமைச்சல், எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, அனோனா ஸ்கோமாசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கஸ்டர்ட் ஆப்பிள் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது சீத்தா பழம். இந்த சீத்தா பழம் மிக இனிமையாக, இனிய சுவை உடையதாக இருப்பது மட்டுமல்லாமல் நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. குறிப்பாக நோயிலிருந்து விடுபட்டவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்று உடல் தேற்றி என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய இலையும் சரி, இதனுடைய கனியும் சரி, சர்க்கரை நோயாளிகளுக்கு
மருந்தாகி பயன் தருகிறது. குறிப்பாக இந்த இலையை பசுமையாகவோ அல்லது உலர்த்தி சூரணமாக வைத்து கொண்டோ அவ்வப்போது ஒரு தேக்கரண்டை சாப்பிடுவதனாலே இந்த சர்க்கரை நோயிலே இருந்து, இந்த டயபெட்டிஸ் என்று சொல்லுகின்ற சர்க்கரை நோயிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற சத்துவங்கள் இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இரத்த நாளங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக திகழ்கிறது. கண் பார்வையை கூர்மைப்படுத்துகிறது. தோலுக்கு நல்ல சுருங்கி விரியக்கூடிய தன்மையையும் நல்ல வனப்பையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. நரம்பு மண்டலங்களுக்கு, குறிப்பாக பிரெயின் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. வயிற்றிலே இருக்கின்ற புண்களை உணவாகி ஆற்றுகின்றது. மேலே போடுகின்ற பொழுது தோல் நோய்களை போக்குவது மட்டுமல்லாமல் புண்களையும் ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளோடு திரிபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 துவர்ப்பு பொருட்களை சேர்த்து இங்கே தீநீராக வைத்திருக்கின்றோம். இந்த 3 துவர்ப்பு பொருட்களும் இந்த சீதா பழத்துக்கு இணையாக ஒத்த மருந்தாக பயன் தந்து உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது, புண்களை ஆற்றுகிறது, நோய் வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக காச நோய் என்று வருகின்ற பொழுது, டியூபர்குலோசிஸ் என்று வருகின்ற எலும்புருக்கி நோய்க்கு நவீன மருத்துவர்கள் கூட மருத்துவமனையிலே அன்றாடம் ஓரிரு சீதா பழங்களை உண்ணுமாறு அவர்களுக்கு பரிந்துரை செய்வது வழக்கம். முன்பெல்லாம் எளிதாக கிடைத்தது என்பதனாலே இதை அனைவரும் பயன்படுத்தி வந்தார்கள். இப்பொழுது அதனுடைய அருமை கருதி விலையேற்றம் காரணமாக பயன்பாடு என்பது குறைந்து விட்டது. வீட்டுக்கு ஒரு சீதா மரம் வைத்திருந்தால் அது வீட்டில் உள்ள அனைவருக்குமே பல்வேறு வகையிலே உணவும் மருந்துமாகி பயன் தரும். இலைகளும் மருத்துவ பயனை அது நமக்கு தரும் என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சீதா பழமும் இலையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.